காடுகளை அடித்து விவசாயம் செய்வதை அனுமதிக்கலாமா என்பதை நிறுவவே போர் மூண்டது. பாண்டவர்கள் வென்றால் விவசாயம் தழைக்கும், பாண்டவர்கள் தோற்றிருந்தால் அதுவே விவசாயத்தின் முடிவாக அன்று இருந்திருக்கும். பாண்டவர்கள் வென்றது விவசாயம் விரிவடைவதற்கான பச்சை சமிக்ஞையாக கருதப்பட்டது. இயல்பாகவே போரின் இறுதியில் வெற்றி விழா கொண்டாட்டம் இருந்திருக்கும். விவசாயிகளான பாண்டவர்கள் விவசாயத்தின் வெற்றியை எப்படி கொண்டாடியிருப்பார்கள்? விவசாயத்தின் முக்கியமான பண்டம் நெல் என்பதால் அரிசி பொங்கல் வைத்துத்தானே வெற்றி விழா கொண்டாடியிருப்பார்கள். எனவே போர் தட்சிணாயனத்தின் இறுதியில் முடிந்தது என்பதை பார்க்கும்போது பொங்கல் பண்டிகை ஒரு வெற்றி விழா கொண்டாட்டமாக உருக்கொண்டிருக்கவே வாய்ப்புள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த ரோசன் காலிகா என்பவர் தாங்களும் பொங்கல் பண்டிகையை மரக்கட்டைகளை கொளுத்தி கொண்டாடுவதாகவும் சொல்லி இங்கு காண்பிக்கப்படும் விடிய இணைப்புகளை சேர்த்திருந்தார். அவர்களும் அரிசியை மையப்படுத்திய உணவு வகைகளை அன்று தயாரித்து இறைவனுக்கு படைத்து உண்டு மகிழ்வதாகவும் சொன்னார். அவர் போகி பண்டிகையை பீஷ்மர் இறந்தவுடன் அவரை கட்டைகளால் கொளுத்திய நிகழ்வை இன்றும் மரக்கட்டைகளை கொளுத்தி நினைவு கொள்வதாகவும் சொன்னார். அஸ்ஸாமியர்கள் தங்களது பொங்கல் பண்டிகையை ஒரு விவசாய பண்டிகையாக பிகு என்ற பெயரில் அழைக்கின்றனர். ஆதியில் ஒரே பண்டிகையாக கொண்டாடியவர்கள் சமீப காலமாக அதை அவர்கள் 3 தனித்தனி பண்டிகைகளாக 3 பருவங்களில் கொண்டாடுகின்றனர். ஆனால் அவர்களுக்கே பிகு என்றால் என்னவென்றே தெரியவில்லை போல் இருக்கிறது. பிகு என்பது பிஷு என்பதின் திரிபு என்று கருதி அவர்கள் சொல்லும் விளக்கத்திலும் திருப்தி இல்லை. நடைமுறை யதார்த்தத்தின்படி பிகு என்றால் எதிர்ப்பு, பகை என்று பொருள் கொள்ளலாம். அதோடு தை மாதத்தில் கொண்டாடும் பிகு பண்டிகையை மகாபிகு என்று அவர்கள் அழைப்பதை பார்த்தால் இது மகாபாரத போரை நேரடியாகவே குறித்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. 5000 வருடமாக அஸ்ஸாமியர்கள் கொண்டாடும் பிகு பண்டிகை பற்றி பிறகு ஒரு ஆய்வு விழியம் வெளியிடுகிறேன். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பொங்கல் பண்டிகையே மகாபாரதத்தோடு தொடர்புடைய பண்டிகை தான் என்பது உறுதியாகிறது. போர் நடந்தது மார்கழி மாத இறுதி என்பதை பார்க்கும்போது தை மாத தொடக்கத்தில் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை ஒரு வெற்றி விழா கொண்டாட்டம் என்பதை மேலும் உறுதி செய்கிறது. ஆக உண்மையிலேயே காடுகளை கொளுத்தி விவசாயம் செய்ததைத்தான் போகி பண்டிகை நினைவு கொள்கிறது. ஆனால் இந்த உண்மையான மகாபாரதத்தை அழிக்க வேண்டியே சமஸ்கிருத மகாபாரதம் இயற்றப்பட்ட பிறகு யூத பிராமணர்கள் பீஷ்மர் இறந்ததை நினைவுகூரும் நாளாக திட்டமிட்டே திரித்துள்ளனர். வசந்த் வெள்ளைதுரை அவர்கள் போகி பண்டிகையை கட்டை கொளுத்தி பறையடித்து ஒப்பாரி வைத்து கொண்டாடும் வழமை தமிழகத்திலும் உண்டு என்று சொல்வது பீஷ்மர் இறந்து ஈமக்கிரியை செய்த நிகழ்வை நினைவு கூறுவதாகவே உள்ளது. ஆனால் ஒப்பாரி வைத்து கொண்டாடும் வழமை தமிழகத்தின் அனைத்து இடங்களிலும் இல்லை. எனது நண்பர் உமாஈசன் சொல்வது இது காட்டை எரித்த நிகழ்வை கொண்டாடும் பண்டிகை என்பதையே நிறுவுகிறது. முன்கூட்டியே காட்டிலிருந்து சுள்ளிகளை பொறுக்கி வந்து சேர்த்து வைத்திருந்த குவியலை போகி பண்டிகை அன்று விடியற்காலை வேளையில் குளித்துவிட்டு கற்பூரம் ஏற்றி கொளுத்தி பறையடித்து மகிழ்வான ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடுவதே வழமை என்றார். இதற்கென்றே சிறப்பான தோல் பறைகள் பொங்கல் பண்டிகை காலங்களில் கடைகளில் விற்கும் என்றும் சொன்னார். இத்தகைய போகி பண்டிகை கொண்டாட்டம் வேளாள முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த தங்களது குடும்பங்களில் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் வழமை என்றும் சொன்னார்.